இந்த ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் நீ ஆவலோட எதிர்பார்த்து என்னென்ன கேள்வி கேட்கணும்னு தயாராக வந்துருக்கீங்க. நேற்றைய தினம் திரு கே செங்கோட்டையன் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அது குறித்து சில விளக்கங்கள். திரு கே செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது. முதலிலே அத்திக்கடவு அவனாசி திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். இந்த திட்டம் அந்த இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமான திட்டம். பல ஆண்டுகளாக அந்த விவசாய பெருநில மக்கள் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். மாண்பு அம்மாவில் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அறிவிப்புக்கு இணங்க நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சுமார் 1682 கோடி முழுக்க மாநிலங்களிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கி நடைபெற்று அந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையில் சுமார் 85% பணிகள் நிறைவு பெற்றது. எஞ்சிய 15 பணிகள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக ஆட்சி வந்தது. கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக அதை ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்று முடிந்து பிறகு அதை திறந்தார். அங்க இருக்கின்ற விவசாய பெருநில மக்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள், அதுல திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விவசாய சங்கங்கள், அங்கு இருக்கின்ற பொதுநல சங்கங்கள் அனைத்துமே இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். அமைச்சர் வேலுமணி அவர்கள் அவர்கள் எல்லாம் அழைத்து என்னிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள். இந்த கோரிக்கையை அடிப்படையிலே பாராட்டு விழா நடைபெறுகிறது, நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தார். அதன் அடிப்படையிலே நானும் சம்மதித்து அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார். அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நான் போய் கலந்து கொண்டேன். அப்பொழுது திரு கே செங்கோட்டையன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு வருகிறார். அத்திக்கடவு அவனாசி திட்டத்திலே 30% கோபி சட்டமன்ற தொகுதியில் கண்ட ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம். அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார், தவறான கருத்து. மாண்புமிகு அம்மா அவருடைய உருவப்படம், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப்படம் இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற என்ற ஒரு தவறான கருத்தை சொன்னார். அங்க இருக்கின்ற விவசாய பெருநில மக்கள், பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை, கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கார். அதற்கு நாங்கள் பாராட்டு நடத்தியிருக்கிறோம், நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றோம். அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள், அதையெல்லாம் நிராகரித்தார். என்ன அவருடைய கருத்து? இங்கே அந்த நிகழ்ச்சியிலே அம்மா மாண்புமிகு அம்மாவுடைய படமும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் இடம்பெறவில்லை என்பதுதான். அதுக்காக வரவில்லை என்றார். அதே வேளையில் ஏ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் துவக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள், அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டார். எங்க அம்மா படம் இருக்கு, திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்பவே பிடி வேலையை ஆரம்பிச்சுட்டார். இது பாருங்க, இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் சுமந்திருக்கின்ற காட்சி, அதுல படம். இதுல திரு கருணாநிதி அவர்கள் படமும் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது? அப்பொழுதிருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார். ஆனா உண்மை வெளிவந்து விட்டது. இப்படிப்பட்டவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். பிறகு
இணைப்பு பற்றி பேச சொன்னார். இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர், பிரிந்து சென்றவர்கள் அல்ல. அதை நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரிந்து சென்றவர்கள் அல்ல, இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிடுது. கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயல்களுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. கழகத்தின் நன்மையை கருதி கழக சட்டத்திட்ட விதி 35 படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாளர் பொறுப்பு, கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு கடைசியா இன்னொரு 3-4 பேர்த்து எடுக்கிறாங்க. அதுல கடைசியா கொடுக்கிற பேராவில கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நான் சொல்லல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு? தெளிவா அவருக்கு தெரியாதவரா? 53 ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்கிறாரு, பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்கிறாரு, தலைமையில பொறுப்பு வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது. ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு. அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி எண்ணக்கூடாது. இது மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதியின்படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துள்ளது. அதோட எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்றாரு. அம்மா விசுவாசியா இருந்தா ஏன் அமைச்சா இருக்கும் போதே அமைச்சரை பதவியிலிருந்து விடுவிக்கிறாங்க? அம்மா அமைச்சர் இருக்கும்போது விடுவிச்சுட்டாங்க. நான் அமைச்சரா முதலமைச்சர் ஆகும்போதுதான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன். நாங்க எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகுதான் கவர்னர் அதை அனுபவிச்சு அவர்ல அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அதோட மாவட்ட செயலாளராகவும் அம்மா இருக்கும்போது எடுத்துட்டாங்க. பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் பொறுப்பு இருக்கும்போது அவருக்கு அந்த பதவி. அதோட இப்படி அவர் உண்மைக்கு மாறான செய்தி இன்றைக்கு தொலைக்காட்சி வாயிலாக வெளியிட்டார். இன்னொன்னு சொல்றாரு, இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது உண்டு. டிடிவி தினகரன் நீங்க பாத்தீங்கன்னா 10 ஆண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 19/12/2011 அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர். அம்மா இருக்கின்ற வரை 10 ஆண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல. வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாம இருந்தார். அம்மாவள் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச் செயலாளரா பதவி வாங்கினார். அப்ப கூட கட்சியில இணைஞ்சு வாங்கல, அப்படியே டைரக்டா கொடுத்துட்டாங்க. எனக்கு அதையே கொடுத்துட்டாங்க. அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க. இவர் அப்பொழுதே அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயல் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள். அம்மா அறிவிப்பு நம்ம பாருங்க, இதுல இருந்து கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது. இதுல தெளிவா வந்துருக்கு.
10 ஆண்டு காலம் வனவாசம் போனவர் எங்களை பத்தி பேசுறாரு. நாங்களாம் 10 ஆண்டு காலம் இங்க இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன ஆணையிட்டார்களோ அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள். இன்று வரைக்கும் இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கிற காரணத்தால்தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்திருக்கிறாங்க. இவர்களை அப்பப்போ பச்சோந்தி போல மாறுவது கிடையாது. இப்பொழுது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது. திமுக எடுத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுறது கிடையாது. பொதுக்கூட்டத்திலையும் பேசுனதே கிடையாது. ஆக டிஎம்கேக்கு பிடிஎம் இருப்பது நிறுவனமானது. இது யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற காரணத்துலதான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதி இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறாங்க, விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. 33 ஆண்டு காலம் நீங்க இருந்துன்னு சொன்னா உழைச்சிருக்கணும், மக்களுக்கு உழைச்சிருக்கணும், நிர்வாகிகளுக்கு அனுசரிச்சு போயிருந்தா உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இழைக்கிறது இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும். இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல, இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களுடைய இயக்கம். இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ, இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ அல்லது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கார். அது மட்டும் இல்ல,